ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மறுபடியும் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு மிக அன்போடு வருக வருக என்று சொல்லி வரவேற்கிறோம். Once again we want to greet you and welcome you in the matchless name of Lord and Savior Jesus Christ to this Sunday morning worship service. பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய தியானத்துக்கு என்று 1 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 6 தொடங்கி 11 முடிய நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். Please turn with me to the Acts of the Apostles chapter 1 verse 6 to 11. Acts of the Apostles chapter 1 verse 6 to 11. We are in a series of looking at post resurrection happenings. அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த சில சம்பவங்களை நான் தியானத்துக்குள்ளாகவும் பிரசங்கங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கூட தொடர்ச்சியாக இந்த அருமையான சம்பவத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசத்தக்க நம் இருதயங்களை ஆயத்தப்படுத்துவோம். Let's prepare our hearts that the Spirit of God may minister to us through this event that unfolded post resurrection. Let's turn together and the Bible will be read to us in Tamil. Acts of the Apostles chapter 1 verse 6 to 11. 6ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் முடிய அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயம் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து மறுபடியும் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பரிசத்தில் அமர்வதற்கு முன்பாக நடந்த தன்னுடைய சீஷர்களோடு நடந்த ஒரு கடைசி சம்பாஷணம் என்று நாம் இந்த பகுதியை பார்க்கலாம். We can look at this passage as the last passage or the final discourse that the Lord Jesus Christ had with his disciples prior to his ascension into heaven to be seated at the right hand of the Father. பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான சம்பவம், நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போகிறதை நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let's read verse 3 and we'll see that it's written there. அப்போஸ்தலர் 1 வசனம் 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான சிஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாட்கள் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் interestingly, the Bible says 40 days post resurrection, before he ascended, Jesus Christ revealed himself. Jesus Christ was with his disciples and there was several encounters of several people meeting the Lord Jesus Christ. But interestingly, Luke records here and says, and appearing to them during 40 days and speaking about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்கள் அவர்களோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இது ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்குள்ள தியானத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை குறித்து பேசினாரோ இல்லையோ, வியாதியை சுகப்படுத்துறதை குறித்து பேசினாரோ இல்லையோ, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறத குறித்து பேசினாரோ இல்லையோ, இல்ல சபையை எப்படி ஸ்தாபிக்கணும்னு சொல்லி பேசினாரோ இல்லையோ, ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து தவறாமல் அவர் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார் இந்த 40 நாட்கள் என்று நாம் வாசிக்கிறோம். We see and we read
it is recorded here very specifically that he spoke and he kept on speaking about the kingdom of God to his disciple post-resurrection prior to his ascension, this 40 days of discourse. It doesn't tell us that Jesus discussed anything else. He could have discussed many other things. But specifically Luke writes here that Jesus spoke about the kingdom of God. And then verse 4 tells us a command comes from the master. தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது. நீங்க எங்கேயும் போகாதீங்க, எருசலேமிலேயே காத்திருங்க. There was an order from the Lord. The Lord told them not to leave Jerusalem. You wait until you are empowered. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் வரை நீங்கள் எருசலேமிலே காத்திருக்கிறோம் என்று சொல்லி கடவுள் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியங்களுக்கு பிறகுதான் இந்த இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த சூழ்நிலைகள் வருகிறது. இந்த பகுதியில் வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்து 2 காரியங்களை சுருக்கமாக நம்மளுடைய தியானத்துக்கு இந்த காலை வேளையில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். This was the background of what was happening on that day prior to his ascension. And the Lord Jesus Christ does 2 wonderful things, or rather 2 points that I want to make here in this morning meditation. Number 1, verse 6 to 8. முதல் காரியம் வசனம் 6 இலிருந்து 8 முடிய வாசிக்கிறேன். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Amen. The first point that I want to make here is God's priority is always to establish his kingdom and not ours. பிரியமானவர்களே, தேவனுடைய முக்கியத்துவம் இல்ல தேவனுடைய நோக்கம் எப்பொழுதுமே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை தவிர நம்மளுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது கிடையாது. அதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். வசனம் 6. In verse 6 we read the disciples of Christ asking Jesus a question. You know, the disciples of Christ were all born in Jewish nativity. அவர்கள் எல்லாம் இந்த யூதர் வழிபாடுல பிறந்து வந்த நல்ல யூதர்களாக காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அவர்களுடைய முக்கிய எண்ணம் அந்த நாளிலே எப்பொழுது மறுபடியுமாக இஸ்ரவேலின் தேசத்தின் இல்ல இஸ்ரவேலின் ராஜ்யம் நிலைநாட்டப்படும் என்பதுதான். ஆரம்பம் வாசிக்கிறோம். Let's turn to verse 6 again. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். Lord, will you at this time restore the kingdom of Israel? பிரியமானவர்களே, naturally you need to understand the Messiah has come and they have believed that Jesus is the Messiah. பிரியமானவர்களே, அவர்கள் அதிகமாக காத்துக் கொண்டிருந்த மேசியா வந்துவிட்டார், இயேசுதான் அந்த மேசியா என்று இவர்கள் விசுவாசிக்கிறார்கள். தற்பொழுது விசுவாசித்ததற்கு பிறகு அவர்கள் சிந்தனையில் வருகிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஐயோ, நாங்கள் இழந்து போன இந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை எப்பொழுது அவர் ஸ்தாபிக்க போகிறார்? Is he going to re-establish the kingdom of Israel that has somehow or other has been diluted, has been broken, and we have lost over the years? Let me just bring you back to the history. பிரியமானவர்களே, தாவீதின் காலங்களில் இருந்த இஸ்ரவேல் இயேசுவின் காலத்தில் இருந்த இஸ்ரவேலின் தேசம் கிடையாது. The context in which the kingdom of God, the kingdom of Israel was at the time of David, King David, wasn't at the time of Jesus or at the first century Palestine. Primarily, when the people of God were taken into Babylonian captivity in 597 BC, 597 ஆண்டு கிபி கிறிஸ்துவுக்கு முன்பாக கிமு 597 கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக நேபுகாத்நேசர் அரசனின் காலங்களில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பாபிலோனிய தேசத்துக்கு நம்மளுடைய இஸ்ரவேலின் ஜனங்களை அவர்கள் சிறைப்பிடித்து போனார்கள். அகதிகளாக பாபிலோனிய தேசத்தில் இருந்தார்கள். ஏறக்குறைய 58 ஆண்டுகள் 60 ஆண்டு வரை, அதாவது 539ஆம் ஆண்டுதான் மறுபடியுமாக
எஸ்ரா நெகிமாயாவின் காரணங்களில் அவர்கள் மறுபடியுமாக இந்த சிறையெடுப்புல அகதிகளாக இருந்து அவர்கள் ஒரு சிலர் மறுபடியுமாக எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். We know the second exile where the people of God were taken into captivity into Babylon because of their disobedience to God. They were there for almost 58 to 60 years. That was from 597 BC to 539 BC. And when they made a comeback during the time of Ezra and Nehemiah, literally the Israelites lost most part of their land. And they lost their political rule and power over their own land. And somehow to a certain extent, they were living like a foreigner in their own land after their return from the Babylonian captivity. பிரியமானவர்களே, இந்த பாபிலோனிய சிறையிருப்பு அகதிகளாக இருந்து அவர்கள் 539 கிமுல மறுபடியுமாக இஸ்ரவேலுக்கு வரும்போது அதிகமான நிலங்களை அவர்களுக்கு சொந்தமான சொத்துடைமைகளை இழந்து விட்டார்கள். இந்த 60 ஆண்டு காலங்களில் அவர்கள் அதிகாரத்தை இழந்து விட்டார்கள். தேசத்தை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை இஸ்ரவேலர்கள் இழந்து விட்டார்கள். ரோமர்கள் ஆட்சிகள் ஆளுகை செய்து கொண்டிருந்ததை நாம் வாசிக்கிறோம் இயேசுவின் நாட்களில். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அநேக காரியங்களை அவர்களுக்கு சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது யூதர்களுக்கு ஒரு எதிர்ப்பு, யூதர்களுக்கு ஒரு அழுத்தம், ஏதோ சொந்த தேசத்திலேயே அவர்கள் ஒரு அடிமைகளைப் போல பலருக்கு தங்களுடைய தேசத்தை இழந்தவர்களாக அவர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை சிக்கிக் கொண்டிருந்தார். அப்போ ஒவ்வொரு யூதனுடைய மைண்ட்லையும் சிந்தனையிலும் ஓடிக்கொண்டிருந்த ஒரே காரணம், மேசியா வருவார், மேசியா வந்து மறுபடியுமாக இஸ்ரவேலின் ராஜ்யத்தை நிலைநாட்டுவார். I mean, this was the broad expectation across the board for all Jews. They were waiting for the arrival of Messiah. They were waiting for the arrival of Messiah, that he will come and re-establish the kingdom of Israel, that Israel will rule over their own nation. So that is why naturally the disciples comes to Jesus and asks of him of this question. அதனால்தான் சீஷர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இப்பதான் இந்த காலமா இந்த இஸ்ரவேலின் தேசத்தை மறுபடியுமாக நீர் சீரமைப்பதற்கு இந்த ராஜ்யத்தை interestingly friends, beautifully Jesus refutes and answers. இயேசு கிறிஸ்து அருமையாக இந்த பகுதியில் அவர்களுக்கு மறுமொழி கொடுக்கிறார். வசனம் 8 நமக்கு வாசிப்போம். verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். இவன் வந்து கேட்கிறான், என்னுடைய ராஜ்யம், எங்களுடைய ராஜ்யம், எங்க தேசத்தை எப்படி மறுபடியுமாக ஸ்தாபிக்க போகிறேன்னு இயேசு சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர், தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வருவாரு, நீ பலனடைவ. ஆனா உனக்கு சாட்சியாக வாழ்வதற்கு அல்ல, எனக்கு சாட்சியாக வாழ்வதற்கு, உன்னுடைய ராஜ்யத்தை விசாலமாக்குவதற்கு அல்ல, ஆனால் என்னுடைய ராஜ்யத்தை இஸ்ரவேலின் தேசத்தில் மட்டுமல்ல உலகத்தின் எல்லை எங்கிலும் நீ கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒரு காரியம் என்னுடைய சிந்தனைக்கு தூண்டுகிறது. Friends, they were excitedly waiting to know from the Lord Jesus Christ, is this the season and time that he is going to re-establish the kingdom of Israel? But Jesus refutes and he says, the Holy Spirit shall come upon you, and he shall come upon you, and you shall receive strength, and you will be my witness. Amen. The upfilling and outpouring of the Holy Spirit was meant for God's disciples to be his witnesses, not only in Judea but throughout all the earth. Amen. Amen. Friends, this is a good thing that we should ponder. We are called to do church not for our kingdom but to build his kingdom. Amen. I want to just address all of us who are in the front line of ministries. I'm also one of them in the front line of ministry. இது என்னை குறித்து கூட நான் சிந்தனை கொள்ள விரும்புகிறேன். ஊழியத்தை ஸ்தாபித்து ஊழியத்துக்கு முன்பாக ஓடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இது ஒரு நல்ல ஞாபகப்படுத்துதலாக இருக்கட்டும். இந்த பூலோகத்தில் யாரோட ராஜ்யத்தை நம்ம கட்டிக்கொண்டு இருக்கோம்? அநேக நேரத்தில் என்னுடைய ராஜ்யத்தை நான் கட்டிக்கொள்ள, என் சபையை நான் கட்டிக்கொள்ளணும், என் ஊழியம் விசாலமாக அடையணும், அப்படி உள்ள எண்ணத்தோடு நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் அல்லவா?
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்கும் நமக்கும் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறார். ராஜ்யம் என்பது உன்னுடையதை குறித்து அல்ல, ஆனால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து மட்டுமே. ஆமென். கிறிஸ்துவின் புகழையும் கீர்த்தியும் மட்டுமே இந்த ஊழியத்தில் காணப்பட வேண்டும், விசாலமடைய வேண்டும். Amen. It's only the fame of the Lord Jesus Christ and His name alone must be glorified through and in every ministries that we are doing on this earth. We need to come into an understanding of a beautiful fact. God uses each of us and each of our gift, each of our strength. I repeat that. God uses each of our strength, each of our abilities and our gifts for His kingdom extension work and not ours. Amen. பிரியமானவர்களே, கர்த்தர் என்னுடைய தாளந்து உங்களுடைய தாளந்து, என்னுடைய வரங்கள் உங்களுடைய வரங்கள், எனக்கு முடிந்த ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு முடிந்த ஒவ்வொரு காரியங்களும் அவர் எடுத்து பயன்படுத்துகிற நோக்கம் என்னுடைய ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கல்ல, ஆனால் அவருடைய பரலோக ராஜ்யத்தை இப்பூலோகத்தில் ஸ்தாபிப்பதற்காக. ஆமென். ஆமென். இது முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அததான் இயேசு சொல்லுகிறார் என்று நான் தெளிவாக பகுத்தறிகிறேன். I listen here very clearly that the Lord is saying that it is not about the nation of Israel. இது இஸ்ரவேலின் தேசத்தை குறித்து அல்ல. நீ நினைச்ச மேசியா வருவார், இஸ்ரவேலின் தேசத்தை இஸ்ரவேலின் ராஜ்யத்தை மறுபடியும் சீரமைப்பார். அவர் சொல்றார், இல்ல இல்ல, நான் வந்தது என்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமி எல்லை எங்கிலும் ஸ்தாபிப்பதற்கு. ஆமென். இவன் லோக்கல் பார்ட்டியா இஸ்ரவேலை குறித்து நினைக்கிறான், இயேசு இன்டர்நேஷனல் பார்ட்டியா உலகத்தை குறித்து நினைக்கிறார். Amen. He was thinking very locally, very domestically about a nation. But God said, no, my fame, my glory, my kingdom is to be extended till the end of the earth. Amen. Hallelujah. So friends, let's be encouraged. Let's get our perspective corrected during this MCO. And let's start doing church the right way. பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாட்களில் இந்த நம்ம இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனையை சற்று சரிப்படுத்திக் கொள்வது நலமான ஒன்று. கர்த்தர் நமக்கு ஊழியங்களை கொடுத்து வைத்திருப்பாரானால், இல்லை எந்த ஊழியத்திலாச்சும் ஒரு சின்ன பங்கை நம்ம பணியாற்ற வைத்திருப்பாரானால், அது என்றைக்குமே நம்மளுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கல்ல, நம்மளுடைய பேர் புகழுக்கல்ல, ஆனால் எல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக மட்டுமே. ஆமென். அதை நம் சிந்தனையில வைத்து கடந்து செல்வது ஒரு நலமான ஒரு காரியம். இரண்டாவது காரியம், இதை நான் கூறிவிட்டு முடிக்க விடுபெற விரும்புகிறேன். Now I will just bring you to the second thought for this morning. Verse 10 to 11. வசனம் 10 தொடங்கி 11 முடிய வாசிக்கிறேன். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். இதெல்லாம் கூறிவிட்ட பிறகு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். After this discourse, the Lord Jesus Christ is taken up to heaven. And at this point of ascension, the disciples were looking with amazement. And that was when the angels spoke to them, or rather prophesied the return of Christ. பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்ததை குறித்து பேசி தீர்த்த பிறகு அவர் பரத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் பரத்துக்குள் எடுத்துக்கொள்ளும் போது அப்படியே ஆச்சரியமாக அப்படியே பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கீங்களே, தூதர்கள் அங்கே அவர்களிடம் ஒரு காரியத்தை கூறுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து அவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை 11 மறுபடியும் நாம் வாசிப்போம். Read verse 11 again. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். Just like how he was taken up to heaven, he will return someday. Amen. மறுபடியும் வருவார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறப்பதற்கு முன்பாகவே அநேக தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
we read through many prophets who have written many prophecies about the Lord Jesus Christ even before he was born. And the prophecies were widespread even to the point of the cross. Prophets have prophesied how he is going to be smitten and how is he going to be hanging on the cross, how is he going to be treated on his passion week. Everything has been prophesied about Jesus. And let me tell you, everything that was prophesied about the Lord Jesus Christ came to pass. Amen. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்து அவர் மரிக்கும் காலம் வரை அவர் படுகிற துன்பங்கள், அவர் வளர்ந்து வருகிற சூழ்நிலைகள், அவர் பவனி சென்று போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாடுல திட்டமும் தெளிவுமாக தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஏற்ற காலம் ஏற்ற நேரத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அது நிறைவேறிவிட்டது. ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்குமானால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும்தான். Amen. If there is one prophecy about the Lord Jesus Christ which has not been fulfilled or which is pending fulfillment, I would not say which has not, it is pending fulfillment, அதாவது அது இன்னும் நிறைவேறுகிற காலம் வராமல் இருக்குமானால் அது என் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜீவனோடு அவருடைய இரண்டாம் வருகையில வருவது மட்டுமே. Amen. This is the hope that the resurrection gives us. People, be of a good courage. And my second point is, Christ will return to take us back with him forevermore. Amen. என்னோட இரண்டாவது காரியம் நான் உங்களோடு சொல்லி விட்டு செல்ல விரும்புவது, கிறிஸ்து இயேசு மறுபடியுமாக திரும்ப வருவார். திரும்பி வந்து உன்னையும் என்னோடையும் சதா காலமும் அவரோடு கூட இருக்கத்தக்க எடுத்து செல்ல போகிறார். ஆமென். இதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. ஒரு வசனத்தை நாம் வாசித்து இதை குறித்து நாம் சற்று பேசி முடிக்க விரும்புகிறோம். யோவான் 14:2-3. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 2-3. John chapter 14 verse 2 and 3. John chapter 14 verse 2 and 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி I will go and prepare a place for you. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து I will come again and I will take you to myself, that where I am you may be also. Amen. நான் இருக்கிற இடத்துல நீங்க மறுபடியும் என் கூட இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னோடு கூட்டி செல்வேன் என்று இயேசு சொல்கிறார். Amen. Amen. பிரியமானவர்களே, this is the hope that resurrection brings us. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கொண்டு வருகிற ஒரு பயங்கரமாக ஒரு வல்லமையான நம்பிக்கை. நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நாம் மரித்தாலும் கூட அவரோடு கூட உயிர்த்தெழ போகிறோம். சதா காலமும் அவரோடு கூட வாழ போகிறோம் என்று சொல்லி. Amen. Truly this is the hope that all of us are waiting for. நாம் அனைவரும் ஆவலோடு காத்துக்கொண்டு இருக்கிற, நம்பிக்கையோடு காத்துக்கொண்டு இருக்கிற ஒரு எதிர்காலம் இது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். No other religion in this world or no other faith system in this world or any so-called saints or prophets who were the center of any other belief system in this world has ever given their followers this hope and this certainty that Christ has given you and me. Amen. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா முன்னோர்கள், எல்லா மார்க்கங்களை ஸ்தாபித்த மகான்கள் அல்ல தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், குருக்கள் இல்ல சுவாமிகளாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இவர்கள் யாவரும் இவ்வண்ணமாக தங்களை பின்பற்றி வருகிற மார்க்கத்தாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் எல்லாம் மரித்தோரின் நடுவில் அடக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். என் இயேசு கிறிஸ்து மட்டுமே மரித்தோர் நடுவில் இருந்து உயிரோடு எழுந்து சதா காலமும் ஜீவிக்கிறார். Reason is because every other saints, every other so-called prophets, they died and their tomb still remains because they remain with the day. But it is only the Lord Jesus Christ rose again alive from the dead.
and he lives forevermore. And he is the only one who can say, I go up to the Father. There is many rooms. I will prepare. Hey, and you, chill, stay on. I will come back and take you to be with me. Amen. நீ ஒன்றும் செய்ய வேணாம், ஏன்னா உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நீ ரட்சிப்படைவதற்கும் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, பரத்துக்கு ஏறி வருவதற்கும் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. You are so weak and frail, oh mankind, that you can't do anything to be saved, and you can't do anything to come up to heaven. So he says, I will go and prepare. Wow. I will go and prepare a room for you. நான் உனக்கு ஒரு அறையை ஒரு ஸ்தாபித்து நான் மறுபடியும் வந்து உன்னை என்னோடு கூட இருக்கும்படி நானே உன்னை கூட்டிட்டு போகிறேன் சொல்லியிருக்கிறேன். ஆமென். திடுங்கொள் தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நீ படுகிற உபத்திரவங்கள் பாடுகள் தற்காலிகம் என்பதை மறந்து விடாதே. Amen. Remember, every suffering, every difficult circumstances, every sickness, every poverty and everything that you have to go through and face in life, it's just temporal, because we have a permanent residence which has been made for us by the Lord Jesus Christ, and he will come and take us with him there. Amen. தற்காலிகமாக இந்த பூலோகத்தில் நாம் பாடுகளை படுகிறோம். நம்மளுடைய ஆயுசு நாட்கள் முடியும் காலத்துல அவரே வந்து நம்மளை கூட அவரோடு இருக்க கொண்டு போக போகிறார். ஆமென். மத்தேயு 24:30-31 நாம் வாசிப்போம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை குறித்து சொன்ன ஒரு அருமையான வசனம். Matthew chapter 24 verse 30-31. மத்தேயு 24:30-31. மத்தேயு 24:30-31. Matthew 24 verse 30-31. These are the words of Jesus about his second coming. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். Amen. தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், he will come, he will charge his angels to go and pick up his elects. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தன்னுடைய தூதர்கள் போய் கொண்டு வருவார்கள். ஐயா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமையா நீ. Amen. You are a group of people elected by God, known by God, a royal priesthood, and a people known for his glory, set aside for his glory. நீங்கள் தான் அந்த ராஜரீக கூட்டம், நீங்கள் தான் அவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு சொல்கிறார், நான் வானத்தை கிழித்துக் கொண்டு வருவேன், தூதர்களை அனுப்பி நீ எந்த பக்கத்துல இருந்தாலும், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், என்ன மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் என் தூதர்களை அனுப்பி நான் உன்னை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்று. ஆமென். திடன்கொள், உன் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அவரோடு கூட வந்து சேர்த்துக் கொள்வார். Amen. Be of good courage. Your God will not forsake you nor forget you. Sometimes when you go through loneliness in life, you may think God has forgotten you, but let me reassure you from his word, he has not forgotten you, neither has he forsaken you. He will come back to you, take you with him. அவர் மறுபடியும் வருவார், உன்னை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக விசுவாசத்துல மரித்தவர்களுக்கு என்ன கதி? We may wonder, wow, Jesus comes in his second coming, he will take us who are living. What happens if I die before he comes? Or what happens if my loved ones who have run a good race and expired in the Lord? எனக்கு முன்பாக விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்த விசுவாசிகள் எப்படி? இல்ல நானே அவருடைய இரண்டாம் வருகையை காணாமல் மறுத்து விட்டேன் நான் எப்படி என்று நமக்குள் ஒரு கேள்வி இருக்குமானால், இதுக்கு அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 14-18 வரை அவர் இதற்கு பதில் வைத்திருக்கிறார். The Apostle Paul has given a beautiful explanation. What happens to those who dies or passed away before the arrival of the Lord Jesus Christ for the second time? 1 Thessalonians chapter 4. 1 Thessalonians chapter 4. 1 Thessalonians 4ஆம் அதிகாரம் வசனம் 14-18 முடிய. Verse 14 to verse 18. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, இயேசு கிறிஸ்துக்குள்ள மரித்தோரும் கூட அவரை உயிரோடு எழுப்புவாராம். வாசிங்க.
கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். திறன்கோள் தேர்வுதல் அடை தேவ ஜனமே, நீ வாழ்ந்தாலும் சரி நீ மரித்தாலும் சரி அவருடைய இரண்டாம் வருகையிலே அவர் உன்னை உயிரோடு எழுப்பி அவரோடு கூட சதா காலமும் வாழ எடுத்துக்கொள்வார். ஆமென். உன்னுடைய அன்பானவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கலாம். திறன்கோள், நீ முகமுகமாக மறுபடியும் அவர்களை சந்திப்பாய். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் வருகையில அவர்கள் எழுப்பப்படுவார்கள். நீயும் நானும் அவர்களோடு கூட மத்திய வானத்துல தேவனோடு சேர்க்கப்படுவோம். ஆமென். பிரியமானவர்களே, திறன்கோள் இதை எப்பொழுதுமே இந்த பூலோகத்துல வாழும் போது தேவ பிள்ளைகள் சிந்தனை கொள்ளணும். பவுல் அழகாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3:20 எழுதியிருக்கிறார். Paul beautifully writes in Philippians chapter 3 and verse 20. பிலிப்பியர் 3:20 அவர் ஒரு காரியத்தை கூறுகிறார். இதை நம் சிந்தனையில எப்பொழுதுமே கொள்ளணும். வாசிக்க கேட்போம். Philippians 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. Amen. Our citizenship is not on this earth. Our citizenship is up in heaven and we wait eagerly for this soul. Amen. Amen. And that's exactly what the angels prophesied to the disciples who were looking in amazement when Jesus was taken up. இதை குறித்து தான், இந்த நம்பிக்கை குறித்து தான், இந்த ஆவலை குறித்து தான் அன்று தேவ தூதர்கள் அங்கு அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட விதத்துல மறுபடியும் வருவார் என்று. பிரியமானவரே, ஒரு காரியத்தை சிந்தனைக்குள், நீ இந்த பூமிக்குரிய பிரஜை அல்ல, கர்த்தருக்குள்ளாக நீ பரலோகத்தின் பிரஜை என்பதை மறந்து விடாதே. Amen. Always be reminded that you are not the citizen of this earth and you are the citizen of God's kingdom. And you know the nature of God's kingdom. உனக்கு தெரியுமா தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மை என்ன என்று? சீக்கிரமாக 1 பேதுரு. I'm going to finish here. This is the last verse. 1 பேதுரு 1 Peter. This is a beautiful verse that talks about Peter. The apostle Peter writes about the nature of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மையை குறித்து அவர்கள் சுருக்கமாக எழுதியிருக்கிறார். 1 Peter 1 verse 3 and 4. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 3-4 வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Blessed be the God, the Father of our Lord Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்து மர்த்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும். கவனமாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தன்மைகள் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது according to his great mercy he has caused us to be born again to a living hope through the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக ஒரு ஜீவனுடைய நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னத்துக்காக? to an inheritance that is imperishable, அழியாததும் மாசற்றதும், undefiled, unfading, அழியாமல் போவதும் நித்தியத்துக்குள்ள ஒரு ராஜ்யத்தை நமக்காக அவர் நம்பிக்கையாக வைத்திருக்கிறார். Amen. Amen. The kingdom of God where our citizenship is simply imperishable, undefiled and unfading and kept in heaven for you and me. And for this hope Jesus is coming back to take you and me to be with him very soon. Amen. இந்த நம்பிக்கைக்கு சுதந்திரவாளிகளாக தான் ஆண்டவர் நம்மளை இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, 2 காரியங்களை உங்கள் சிந்தனைக்கு முன்பாக நான் வைக்கிறேன். விசேஷமாக அந்நாளில சீஷர்களிடம் இயேசு சம்பாஷித்த காரியம். While the disciples were busy wanting to know when God will re-establish their earthly kingdom, God revealed the greater and higher plan for humankind, that he will use us in this world
for his extension, kingdom extension work, and eventually Christ will come down from heaven to usher us back into his eternal kingdom, which is permanent in nature. Amen. பிரியமானவர்களே, சீஷர்கள் அன்று எப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த பூலோகத்துல நம்மளுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆழமான நித்திய சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை அபிஷேகித்து தன்னுடைய ராஜ்யம், நம்மளுடைய ராஜ்யம் அல்ல, இஸ்ரவேலின் ராஜ்யம் அல்ல, அவருடைய பரலோக ராஜ்யத்தின் வேலை இப்பூலோகத்தில் ஸ்தாபிக்கப்பட அவர் நம்மளை பயன்படுத்தி கொண்டு அவர் வரும் அளவும், ஏனெனில் அவர் வரும்போது நம்மை அவரோடு கூட சேர்த்து கொண்டு அழியாததும் மாசற்றதும் பிழை இல்லாததும் நிரந்தரமான அவருடைய ராஜ்யத்தில் நம்மளை கடைசி பரியந்தமும் வைத்துக்கொள்ள அவர் நமக்காக உயிரோடு எழுந்தார். ஆமென். ஆமென். So be with this good hope, friends. As long as you live on this earth, serve the Lord with all your might, give your best unto God, but always remember you are called to build God's kingdom and not yours. பிரியமானவர்களே, இந்த பூலோகத்தில் வாழும் நாட்கள் எல்லாம் இதை சிந்தனை கொள்வோம். மிகுந்த பலத்தோடு, மிகுந்த உற்சாகத்தோடு, ஆர்வமோடு தேவனுக்கு சிறந்த பணிவிடைகளை நாம் செய்வோம், பிறருக்கு பணிவிடை செய்வோம். ஆனால் ஒரு காரியத்தை சிந்தனை கொள்வோம், இந்த ஊழியங்கள் நம்மளுடைய ராஜ்யத்தையும் நம்மளுடைய பேருக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் கிடையாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் விசாலம் அடைவதற்காக மற்றும் நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது காரியம், நம்பிக்கையோடு இந்த ஊழியத்தை செய்வோம், ஏனெனில் அவர் வருவார், நம்மளை அவரோடு சேர்த்து கொள்ள போகிறார். ஆமென். He is going to come and he is going to take us with him. Amen. Let's just bow down our heads and pray. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Oh Lord, you are such a wonderful God. பிதாவே, நீரோட மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவர். நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. நீங்க ரொம்ப நல்லவர். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த தேவன் பாவிகளாக எங்களை ரட்சித்து உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கம் வேலைக்கு பணிக்கு எங்களை உம்முடைய ஆவியினால் அபிஷேகப்படுத்தி எங்களை கொண்டு இந்த பூலோகத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்கிறீரே. நீர் எவ்வளவு பெரிய நல்லவர். God, you are such a magnificent God, such a great God. You saved the sinners like me who was destined to hell, and you took us, you anointed us with your Holy Spirit, and you made us to work tirelessly for the extension of your kingdom and not ours, because you will come back to take us to be with you permanently. Oh, what a joy it is, what a great honor and pleasure it is to serve you. பிதாவே, உமக்கு ஊழியம் செய்வது, உமக்கு பணிவிடை செய்வது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ராஜ்யத்துக்காக ஓடத்தக்க நீர் கிருபை செய்யும். May you strengthen each of your people that they will run for the work of your kingdom establishment on this earth. And Father, that they will always remain faithful and wait for you as a bride waits for the bridegroom. ஆண்டவரே, ஒரு மணவாட்டி மணவாளனுக்கு அலங்கரித்து காத்து கொண்டிருக்கும் பொருட்டு நாங்கள் ஒவ்வொருவரும், சபையோராகிய நாங்கள், உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், ஊழியராகிய நாங்கள், மணவாளனாகிய கிறிஸ்துவின் வருகைக்காக மணவாட்டியாக எங்களை ஆயத்தப்படுத்தி அலங்காரித்து ஆண்டவரே பரிசுத்த ஆடையை அணிந்து காத்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை பறைசாற்றும். அப்பா, உமக்கு எல்லா துதி கன மகிமை. To thee be all glory, honor and praises. In Jesus Christ's name we pray this prayer. Amen. Amen. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த அருமையான காலை பொழுதுல கூட எங்களோடு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டதற்காக மிக நன்றி. And we thank you for joining us in this live streaming, and we want to thank you for being part of this community of believers eagerly waiting to listen to God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவளோடு நீங்கள் இருப்பது நலமான ஒரு காரியம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிங்கள், அவருக்குள்ள மனவாட்டியாக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Continuously prepare yourself as a bride for the upcoming groom who is Christ Jesus. Announcement very quickly, சீக்கிரமாக ஒரு சில அறிவிப்புகள். வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாங்கள் ஒரு நேரடி ஒளிபரப்பின் மூலமாக நம்மளுடைய ஜெப நேரத்தை நடத்துவோம். We will have a prayer session held at 7:30 p.m. on Thursday in this place. 7:30 p.m. in this place. And on Friday
we'll have our Friday bilingual worship service at 7:30 p.m. as well. வெள்ளிக்கிழமைகளில் நம்மளுடைய ஆராதனை, தனிப்பட்ட பகிரங்க ஆராதனைகள் மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். அதுவும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக நீங்கள் காணலாம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்கு நம்மளுடைய ஆராதனைகள் நடைபெறும். And as usual 10 o'clock in the morning we will also have our morning worship services, Sunday morning worship services every Sunday until the MCO is over or till further notice. நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கும் வண்ணமாக இன்னொரு முக்கிய அறிவிப்பு. பிரியமானவர்களே, அனுதினமும் காலை நேரத்தில் நம்முடைய தலைமை போதகர் மறை திரு சீபோல் அவர்கள் நமக்கு ஒரு தியானத்தை அனுப்பி கொண்டு வைக்கிறார். அது எரேமியா புத்தகத்திலிருந்து இந்த தியானத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் இந்த தியானத்தை தொடர்ந்து பெற விரும்புவீர்களானால் எஸ் என்று சொல்லி இல்லை ஆம் என்று சொல்லி போதகருக்கு தனிப்பட்ட விதத்தில் மெசேஜ் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி உங்களுக்கு வேணாம், இந்த தியானம் தேவையில்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானா நோ என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படி உங்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். Friends, as you know that our pastor, our senior pastor and C. Paul does a 5 to 10 minutes meditation every morning and sends us via WhatsApp. So now we are studying the book of Jeremiah. The devotion is taken from the book of Jeremiah. So pastor is requesting, if you wish to continue to receive these morning devotions, then please click a personal message to pastor saying yes. And if you don't wish to continue receiving these messages or these devotions, just click no and send it to him. We would really appreciate if you could cooperate and reply to us. எங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக இதற்கு பதிலளிப்பீர்களானால் மிக நலமாக இருக்கும். Stay home, stay healthy, stay safe, and God is with you. And we at TOC are always praying for each of you. நாங்கள் போதகர்கள் TOC-ல உங்களுக்காக அனுதினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் வீட்டில் தங்கியிருங்கள், சுகபத்திரமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God prosper you and we love you. Thank you.